So ஒரு problem, Kishore intended to multiply a 2-digit natural number and a 3-digit natural number, but he left the multiplication sign and simply placed the 2-digit number to the left of the 3-digit number, thereby forming a 5-digit number. This number is exactly 9 times the product of Kishore would have obtained. What is the sum of the 2-digit number and the 3-digit number? ஓகே, இந்த கொஷின் பார்த்திங்கன்னா நம்ம சால்வ் பண்ணோன்னா ரொம்ப நேரம் ஆகும். இப்போ ஆர்ஆர்பியில் நம்ம எந்த எக்ஸாம்னாலும் சரி 1 or 2 minutes நம்ம எக்ஸாம் எழுதி முடிக்கணும். ஸோ இதை நம்ம ட்ரிக்கியாக ஃபாலோ பண்ணலாம். எப்படின்னா அவன் ஒரு வார்த்தை விட்டுருக்கான், திஸ் நம்பர் இஸ் எக்ஸாக்ட்லி 9 times த ப்ராடக்ட் ஆஃப் கிஷோர் வுட் ஹாவ் அப்டைன். ஸோ இந்த ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து the sum of the number வந்து divisible by 9 சொல்லி பார்க்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 126, 147, 151, 159 இருக்குது. இது வந்து divisible by 9 சொல்லி பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 126 இதுதான் divisible by 9. இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட், 126. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 9 digit divisible நம்பர் இப்போ 27 எடுத்தோங்களேன், இதில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிங்கன்னா 9 தான் வரும். இப்போ 81 எடுத்திங்கன்னா 9 தான் வரும். அதேமாதிரி 54 எடுத்திங்கன்னா 9 தான் வரும். அதை ஆட் பண்ணிங்கன்னா 9 தான் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் இஸ் எக்ஸாக்ட்லி 9 times the product of Kishore would have obtained. ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எது வந்து 9ஆல் டிவிசிபிள் ஆகுது ஆட் பண்ணால், ஸோ அதில் நம்ம ஈஸியாக கண்ணை மூடிட்டு 126ன்னு சொல்லி போட்டுடலாம். நம்ம டைம் வந்து மினிமைஸ் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணி எக்ஸ் ஒய்ன்னு நம்ம பார்த்துட்டு வந்தோன்னா மற்ற கணக்கை நம்ம முடிக்க முடியாது.